வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் ஒரு வரைமுறை அப்படின்னு இருக்குது. ஒரு வரைமுறையோடு நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும், அந்த வாழ்க்கை நல்ல இன்பகரமாக வாழ முடியும். ஆனால் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பாட்டு பாடணும் அப்படின்னா பாட்டு பாடுறதுக்கு ஒரு வரைமுறை, இப்படி பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த வரைமுறையோடு பாடினா மட்டும்தான் கேட்குறவங்களுக்கும் காதுக்கு நல்ல இனிமையாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கை நடத்துறதுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி பண்ணால் தான் இப்படி நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம முன்னோர்கள் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சு போயிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை 100% இல்லை என்றாலும் ஆராய்ச்சி செய்து கண்டிப்பாக அதை முழுமையாக பின்பற்றினால் கண்டிப்பாக நல்ல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் தான் நல்ல விஷயத்த நமக்காக சொல்லி வச்சு போயிருக்காங்க. திருவள்ளுவர்லேருந்து பாருங்கள், அவர் எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதையே நம்ம பின்பற்றினா கூட, நம்ம அதில் முழுமையாக 100% பின்பற்றினாலும் கூட, நம்ம ஏதோ முடிஞ்சளவில் ஒரு 35 பாஸ் மார்க் எடுத்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சு அதுபடி நடக்கணும். இந்த காலத்தில் வர நியூவர் அந்த ஜென்ரேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களே இந்த ஜென்ரேஷனு இந்த பழைய கொண்டு சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறதில்ல, நீங்கள் எல்லாம் பழைய டைப்பு, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது தப்பு, அவங்க நினைக்கிறதே தப்பு அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த அனுபவம் பார்த்தாது, வாழ்க்கையில் என்ன ஏதுன்ற அனுபவம் பார்த்தாம தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க சின்ன குழந்தைங்க சொல்லிட்டு போகட்டும். இருந்தாலுமே இந்த சின்ன குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அவங்க சொல்லுங்கள். முன்னோர்கள் சொல்கிறத கண்டிப்பாக கடைப்பிடிக்கிற எந்த குழந்தைக்கும் எந்த பருவத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது மட்டும் நடக்கும். அதனால் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் வாழ்க்கையில். இந்த வாழ்க்கையை ஒரு பூந்தோட்டமாக நாம் பார்த்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை நரகம், இது என்ன வாழ்க்கை அப்படின்றவங்கெல்லாம் சரியான நடைமுறையை பின்பற்றாதவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் முடிந்த அளவில் 100% இல்லை என்றாலும் முடிந்த அளவில் நல்ல விஷயங்களை பின்பற்றுகிறேன். அந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இந்த உலக வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன். உயிரோடு இருக்கும் வரை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நம் வாழ்க்கையை மாற்றுவது நம் கையில். ஆகவே முன்னோர்கள் சொல்லுவதை கேட்டு, அதான் குருமார்கள் சொல்லுவதை கேட்டு நடந்தால் நல்லது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இங்கே வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது நல்லா இருக்குது, நான் சொல்கிறது நல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.